வணக்கம் நண்பர்களே. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த நல்லதற்கே குறை சொல்லப்பட்டதுண்டா? யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுண்டா? உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்கள் மன அமைதியை கெடுத்தவர்கள், உங்களை கீழே தள்ள முயன்றவர்கள் இருந்ததுண்டா? இருந்தான் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாணக்கியர் சொல்லும் புறக்கணிக்கும் கலையின் சக்தி. இது வெறும் ஒரு கருத்தல்ல, உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு உளவியல் நுணுக்கம். சாணக்கியர் சொன்னார், மூடர்களுடன் வாதிடுவதும் குறை சொல்பவர்களுக்கு பதிலளிப்பதும் இழிவானவர்களுடன் சண்டையிடுவதும் புத்திசாலித்தனத்தின் அடையாளமல்ல, அது முட்டாள்தனத்தின் அடையாளம். இந்த ஒரு வரியிலே வாழ்க்கையின் ஆழமான ரகசியம் இருக்கிறது. நாம் வாழும் இன்றைய உலகம் சத்தம் நிறைந்தது. ஒவ்வொருவரும் நம்மை சோதிக்கிறார்கள், தூண்டுகிறார்கள், நம்மை எவ்வளவு எளிதாக காயப்படுத்தலாம் என்று பார்க்கிறார்கள். அங்கேதான் இந்த புறக்கணிக்கும் கலை உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. சில சமயங்களில் எதையும் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய பதில். ஏனெனில் மௌனம் பலவீனமல்ல, அது ஒரு வலிமை. நீங்கள் அமைதியாக இருப்பது பிறருக்கு குழப்பம், ஆனால் உங்களுக்கு அமைதி. நினைத்து பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் வாதத்தில் வென்றும் மனதில் தோற்றிருக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் விளக்கம் கொடுத்தும் புரிந்து கொள்ளப்படவில்லை. அப்போ அங்கேதான் உண்மையான புத்திசாலித்தனம் புறக்கணிப்பில்தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன், எப்படி புறக்கணிப்பு ஒரு பலமாக மாறுகிறது, எப்படி அமைதியாக இருப்பது உங்களை யாரும் சிதைக்க முடியாத மனிதனாக மாற்றுகிறது. இந்த காணொளி வெறும் உளவியல் கருத்தல்ல, இது உங்கள் மன அமைதியை மீண்டும் பெறும் ஒரு பயணம். உங்களை தவறாக புரிந்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, காலம்தானே சொல்லும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் முடிவில் நான் உங்களுக்கு பகிரப்போகும் ஒரு போனஸ் ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் யாராலும் சிதைக்க முடியாத ஒரு புதிய சக்தியை உங்களுக்குள் உருவாக்கும். நம்மை குறை சொல்பவர்கள் மாறமாட்டார்கள், ஆனால் நாம் மாறலாம். நாம் உயர முடியும். நாம் அமைதியின் வழியால் வெற்றி பெறலாம். இதுதான் சாணக்கியர் சொல்லும் புறக்கணிக்கும் கலையின் உண்மையான சக்தி. பேசாமல் வெல்லும் வல்லமை. முதலாவது விதி. சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோ உங்க லைஃபையே மாத்த போகுதுன்னு உங்களுக்கு தோணுனா, இப்பவே அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு புது மனிதனா மாறப்போறது உறுதி. விதி 1. மூடர்களுடன் வாதிட வேண்டாம். குறை சொல்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இழிவானவர்களுடன் சண்டையிட வேண்டாம். இது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கை ஒரு பந்தய பாதை மாதிரி. எங்கோ ஒரு இடத்தில் நாம வெற்றி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வழியில பலர் நம்மை நிறுத்தி வைக்க முயற்சிப்பார்கள். யாராவது வந்து, நீ இதை செய்ய முடியாது, உன்னால் ஆகாது என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வது உங்களின் திறமையை பற்றியல்ல, அவர்களின் குறுகிய மனப்பான்மையை பற்றித்தான். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அதுக்கு பதில் சொல்லணும், நம்ம சரிதான் என்று நிரூபிக்கணும் என்று முயற்சி செய்வோம். அங்கேதான் நம்ம ஆற்றல் வீணாகிறது. சாணக்கியர் சொன்னது உண்மைதான். மூடர்களுடன் வாதிடுவது உங்களை அவர்களது மட்டத்திற்கு இறக்குகிறது. நீங்கள் ஒரு வைரம்னு நினைச்சுக்கோங்க. வைரம்னா ஒளி தரும். ஆனா நீங்கள் மண்ணில் விழுந்து அதே மண்ணோட சண்டை போட்டா யார் வெல்வாங்க? மண்ணா? ஏன்னா வைரம் விலை மதிப்புள்ளதா இருந்தாலும் மண்ணோட சண்டை போட்டாலே அது கரையாகும். அதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. சில சமயங்களில் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய பதில். ஏனெனில் மௌனம் பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. நீங்கள் எப்போதாவது யாரோடு வாதம் பண்ணி வென்றதுண்டா? வென்றாலும் மனதில் அமைதி கிடைத்ததா? இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் வாதத்தில் வெற்றியடைவது உண்மையை நிரூபிப்பதல்ல, அது ஒரு ஈகோ விளையாட்டு. நம்ம அவரை மாற்ற முடியாது, நம்ம மனசை மட்டும் அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், விவேகமில்லாதவருடன் வாதம் செய்வது தன் நேரத்தையும் ஆற்றலையும் கொடையிடுவதைப் போன்றது. சிலர் உடலை அடிக்கடி தூண்டுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களின் அமைதியை கெடுப்பதிலேயே சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் அப்படி ஒருவருக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் அவருடைய களத்துக்கே இறங்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் அமைதியாயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களது உயரத்தை பேணிக்கொள்கிறீர்கள். யானை நடந்து கொண்டே இருக்கும், நாய் குறைத்து கொண்டே இருக்கும். யானை திரும்பி பார்த்து சண்டை போடாது, அது தன் பாதையில் சென்று கொண்டே இருக்கும். அதுதான் புத்திசாலித்தனத்தின் அடையாளம். நீங்கள் உங்களது லட்சியத்தில் கவனம் செலுத்துகிறீர்கள். பிறர் என்ன சொல்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை புறக்கணிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் பேசுவது அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததால்தான். நீங்கள் பேசாமல் உங்களது கனவுகளை நிறைவேற்றினால் ஒரு நாள் அந்த சுயநலமான மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். அதுதான் வாழ்க்கையின் இனிமையான பழி. நீங்கள் அமைதியாக உழைத்து வெற்றி பெற்றால்
அவர்கள் உங்கள் பெயரை சொல்வார்கள். ஆனால் உங்கள் முகத்தில் பார்த்து எதுவும் சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்களின் வார்த்தைகள் மங்கிவிடும், உங்கள் செயல்கள் ஒளிரும். இதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மையான புத்திசாலித்தனம். நண்பர்களே, இன்றிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் மனதில் பதிய வையுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில பதில்கள் காலத்தின் வாயிலாக வரட்டும். ஏனெனில் காலத்தை விட பெரிய பதிலளிக்கும் பவர் யாரிடமும் இல்லை. நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நாள் உங்கள் வெற்றிதான் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக மாறும். எனவே அடுத்த முறை யாராவது உங்களை தூண்ட முயற்சித்தால் புன்னகையுடன் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் சாணக்கியரின் வழியில் நடக்கிறேன். நான் என்னுடைய ஆற்றலை வீணாக்க மாட்டேன். நான் வாதிக்க மாட்டேன். நான் அமைதியாக முன்னேறுவேன். ஏனெனில் நான் அறிவுள்ளவன். நான் என்னுடைய வாழ்க்கையின் திசையை அறிந்தவன். சாணக்கியர் சொல்லிய இந்த ஒரு வரி, மூடர்களுடன் வாதிட வேண்டாம் என்பது ஒரு பழமொழி அல்ல, அது ஒரு தத்துவம். அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் யாராலும் சிதைக்க முடியாதவராக மாறுவீர்கள். அமைதியாக இருங்கள், வளருங்கள், வெற்றியால் பதிலளியுங்கள். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனத்தின் அடையாளம். விதி 2. புறக்கணிக்கும் கலையின் சக்தி. நீங்க எப்பவாவது யாராவது சொல்லும் ஒரு வார்த்தை காரணமாக முழு நாள் மனம் குழப்பமாயிருக்கிறதா? ஒரு சிறிய கருத்து, ஒரு விமர்சனம், ஒரு குறை சொல், இதெல்லாம் உங்க மன அமைதியை கிழித்தெறிந்திருக்கிறதா? இருந்தா இந்த காணொளி உங்களுக்காகத்தான். ஏனென்றால் சாணக்கியர் சொன்ன ஒரு வரி உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். புறக்கணிக்க கற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை. அது உன் மன அமைதியையும் ஆற்றலையும் பாதுகாக்கும். இன்று நாம் பேசப்போகிறோம் அந்த கலையின் ஆழமான சக்தியைப் பற்றி. நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளைத்தான். யாராவது நம்மை குறை சொல்றாங்க, யாராவது நம்மை தூண்டுறாங்க, யாராவது நம்மை புரியாமல் பேசுறாங்க. நம்ம மனம் உடனே எதிர்வினையாற்ற ஆரம்பிக்கும். நம்ம சிந்தனை அங்கேயே சிக்கிவிடும். ஆனால் அந்த நிமிடத்தில்தான் நம்ம தோற்றுவிட்டோம். ஏனென்றால் நம்ம மன அமைதி அவர்களது கைகளுக்கு போயிட்டது. ஆனால் நீ புன்னகையுடன் அந்த விஷயத்தை புறக்கணிச்சா அந்த நிமிடத்திலே நீ உன்னை வெற்றி பெற வைத்திருக்கிறாய். இதுதான் புறக்கணிப்பின் சக்தி. இது வெறும் அமைதியாக இருப்பதில்லை, இது ஒரு உளவியல் யுத்தம். யாராவது உன்னை தூண்டும்போது நீ அமைதியாக இருப்பது அவர்களுக்கே பெரிய குழப்பம். ஏன் அவன் எதுவும் சொல்லவில்லை என்ற கேள்வியே அவர்களின் மன அமைதியை கெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் உன்னுடைய அமைதி உன்னுடைய கவசம். அது உன்னை எல்லா நச்சு எண்ணங்களிலிருந்தும் காப்பாற்றும். நண்பர்களே, இந்த உலகம் எப்போதுமே சத்தம் நிறைந்தது. அனைவரும் தங்கள் கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான வீரர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில சமயங்களில் எதையும் சொல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய பதில். நீ உன்னுடைய மன ஆற்றலை யாருக்காக வீணா செலவழிக்கணும்? உன் கனவு உன்னிடம் காத்திருக்கிறது. உன் இலக்கு உன்னை கூப்பிடுது. ஆனால் நீ சண்டைகளில் சிக்கிக்கிட்டா அந்த ஆற்றல் வீணாகிடும். புறக்கணிப்பு என்பது அந்த ஆற்றலை பாதுகாக்கும் ரகசிய கவசம். இது மனதின் கட்டுப்பாடு. யாரோ உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அது அவர்களது வாழ்க்கையில் வெறுமை இருப்பதால்தான். நீ அதில் கவனம் செலுத்தினா அவர்களுக்கு பலம் கொடுத்த மாதிரி. ஆனால் நீ புன்னகையுடன் முன்னேறினா அவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். சாணக்கியர் சொன்னார், மூடர்களோடு வாதிடுவது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அல்ல, அது முட்டாள்தனத்தின் அடையாளம். நீ எதிர்வினையாற்றினால் அவர்களின் அளவுக்கு இறங்கிவிடுற. ஆனால் நீ அமைதியாக இருந்தா அவர்களும் உன்னை கவனிக்க முடியாது. புறக்கணிப்பு ஒரு பெரிய ஆற்றல். அது உன்னுடைய மனசை தன்னம்பிக்கையோடு நிரப்பும். ஒரு மனிதன் புறக்கணிக்க கற்றுக்கொண்டா அவனது மனம் கண்ணாடி மாதிரி தெளிவாக மாறும். அவன் எதையும் சுலபமாய் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு நொடியும் யோசித்து பதிலளிப்பான். அவனுக்கு யாரோடு சண்டை தேவையில்லை. ஏனென்றால் அவன் உன்னதமான மன அமைதியோடு இருப்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் ஒரு சிறிய வார்த்தைக்காக மனம் தளர்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை யாராவது சொன்ன ஒரு கெட்ட வார்த்தை உங்கள் முழு நாளையும் கெடுத்திருக்கிறது? அதுதான் அந்த நேரத்தில் நீ புறக்கணிச்சிருந்தா அந்த நாள் உன்னுடைய கையில் இருந்திருக்கும். ஆனால் நீ எதிர்வினையாற்றினதால் அந்த நாள் அவர்களது கையில் போயிருச்சு. வாழ்க்கை என்பது தினசரி ஒரு உளவியல் போராட்டம். யாரால் உன்னுடைய மன அமைதியை கெடுத்த முடியாது என்ற நிலைக்கு நீ போனாதான் அதுதான் உண்மையான வெற்றி. புறக்கணிப்பு உன்னை அந்த நிலைக்கு கொண்டு போகும். நண்பர்களே, உலகம் முழுக்க யாராவது உன்னை குறை சொல்லட்டும், உன்னால் முடியாது என்று சொல்லட்டும். ஆனால் நீ புன்னகையுடன் உன்னுடைய பாதையில் நடந்தா போதும். உன்னுடைய அமைதியே உன்னுடைய பதில். சாணக்கியர் சொன்னது போல, மனதை கட்டுப்படுத்துவது உலகத்தை வெல்வதற்கு சமம். புறக்கணிப்பால் நீ அந்த கட்டுப்பாட்டை அடைய முடியும்.
யாராவது உன்னை வாதத்துக்கு கூப்பிட்டாலும் நீ அமைதியாக விலகி சென்றால் நீ உன் மனத்தின் அரசனாக மாறுகிறாய். அந்த சக்தி யாராலும் வாங்க முடியாது, யாராலும் பறிக்க முடியாது. அதனால் நண்பர்களே, இனிமேல் யாராவது உங்களை தூண்டினால் ஒரு நிமிடம் சிந்தியுங்க. இந்த மனிதருக்காக நான் என் மன அமைதியை இழக்கணுமா என்று. பதில் இல்லை என்றால் அமைதியாக விலகுங்கள். இதுதான் புத்திசாலித்தனத்தின் உண்மையான வடிவம். புறக்கணிப்பு என்பது ஒரு ஓட்டமல்ல, அது உள்நிலை வலிமையின் வெளிப்பாடு. இதுதான் சாணக்கியர் சொல்லும் மௌனத்தின் சக்தி, புறக்கணிப்பின் மாயம். யார் புறக்கணிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் தங்களது விதிகளின்படி வாழ்கிறார்கள். அவர்களை யாராலும் சிதைக்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அமைதியாக இருங்கள், புறக்கணியுங்கள், முன்னேறுங்கள். இதுதான் விதி 2, உன் மன அமைதியையும் ஆற்றலையும் பாதுகாக்கும் புறக்கணிக்கும் கலையின் சக்தி. விதி 3, தேவையற்ற சண்டைகளை புறக்கணித்து இலக்கில் கவனம் செலுத்து. ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்க தேவையில்லாத சண்டையில் சிக்கிப் போயிருக்கீங்க? யாரோ ஒருத்தன் உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொன்னா நீ உடனே கோபம் கொண்டேன்னு எதிர்வினையாற்றுனீங்க. அப்புறம் நாள் முழுக்க மனம் கலங்கி போச்சு. அந்த ஒரு நிமிஷ உணர்ச்சிக்காக நீங்க உங்க ஆற்றலையும் மன அமைதியையும் இழந்து விட்டீங்க. ஆனால் சாணக்கியர் சொன்னார், புத்திசாலி என்பவன் சண்டையில் வெற்றி பெறுபவன் அல்ல, சண்டையிலிருந்து விலகி தன் இலக்கில் கவனம் செலுத்துபவன். இதுதான் இன்று நாம் பேசப்போகும் விதி 3. தேவையற்ற சண்டைகள், எதிர்மறை எண்ணங்கள், விமர்சனங்கள், இவை எல்லாவற்றையும் புறக்கணித்து இலக்கில் கவனம் செலுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்களை விமர்சிக்கிறார்கள்? யாராவது உங்களது முயற்சியை பார்த்து அவனால முடியாதுன்னு சொல்லவில்லையா? சிலர் உங்க வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு வதந்தி பரப்புவாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய தோல்வியை பார்த்து மகிழ்வார்கள். இது நம்ம வாழும் சமூகத்தின் இயல்பு. ஆனால் நீ அவங்க சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சா நீ உன்னோட இலக்கத்துல இருந்து தூரமா போயிடுவ. நம்ம கவனம் எது மீதில இருக்கு என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். நீ உன்னுடைய ஆற்றலை சண்டையில் செலவழிச்சா இலக்கத்துக்கான ஆற்றல் குறையும். ஆனால் நீ அந்த சண்டையை புறக்கணிச்சா அந்த ஆற்றல் உன்னோட கனவுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் புத்திசாலித்தனத்தின் உண்மையான வடிவம். சாணக்கியர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்தினால் உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். அந்த மனதை கெடுக்கும் முதல் விஷயம் தேவையற்ற சண்டை. யாராவது உன்னை தூண்டினால் ஒரு நிமிஷம் சிந்தியுங்க. இந்த சண்டை எனக்கு என்ன பயன் தரும் என்று. பதில் இல்லை என்றால் அமைதியாக விலகுங்கள். இதுதான் புத்திசாலித்தனத்தின் உண்மையான வடிவம். புறக்கணிப்பு என்பது ஒரு ஓட்டமல்ல, அது உள்நிலை வலிமையின் வெளிப்பாடு. இதுதான் சாணக்கியர் சொல்லும் மௌனத்தின் சக்தி, புறக்கணிப்பின் மாயம். யார் புறக்கணிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் தங்களது விதிகளின்படி வாழ்கிறார்கள். அவர்களை யாராலும் சிதைக்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அமைதியாக இருங்கள், புறக்கணியுங்கள், முன்னேறுங்கள். இதுதான் விதி 3. தேவையற்ற சண்டைகள், எதிர்மறை எண்ணங்கள், விமர்சனங்கள், இவை எல்லாவற்றையும் புறக்கணித்து இலக்கில் கவனம் செலுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்களை விமர்சிக்கிறார்கள்? யாராவது உங்களது முயற்சியை பார்த்து அவனால முடியாதுன்னு சொல்லவில்லையா? சிலர் உங்க வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு வதந்தி பரப்புவாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய தோல்வியை பார்த்து மகிழ்வார்கள். இது நம்ம வாழும் சமூகத்தின் இயல்பு. ஆனால் நீ அவங்க சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சா நீ உன்னோட இலக்கத்துல இருந்து தூரமா போயிடுவ. நம்ம கவனம் எது மீதில இருக்கு என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். நீ உன்னுடைய ஆற்றலை சண்டையில் செலவழிச்சா இலக்கத்துக்கான ஆற்றல் குறையும். ஆனால் நீ அந்த சண்டையை புறக்கணிச்சா அந்த ஆற்றல் உன்னோட கனவுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் புத்திசாலித்தனத்தின் உண்மையான வடிவம். சாணக்கியர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்தினால் உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும். அந்த மனதை கெடுக்கும் முதல் விஷயம் தேவையற்ற சண்டை. யாராவது உன்னை தூண்டினால் ஒரு நிமிஷம் சிந்தியுங்க. இந்த சண்டை எனக்கு என்ன பயன் தரும் என்று. பதில் இல்லை என்றால் அமைதியாக விலகுங்கள். அமைதியாக விலகுங்க. ஏனென்றால் சில சண்டைகள் வெற்றியடைய அல்ல, வீழ்ச்சியடைய உருவாக்கப்பட்டவை. நீ அதுல நுழைஞ்சா உன் இலக்கு மங்கும், புறக்கணிச்சா அது தெளிவாகும். வாழ்க்கை ஒரு பந்தய மாதிரி. உன் முன்னே நிறைய தடைகள் இருக்கும், விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறை எண்ணங்கள். ஆனால் அவையெல்லாம் உன்னை குலைக்காது, நீ அவற்றை கவனிக்காத வரை. நீ உன் இலக்கில் கவனம் செலுத்தினால் உலகம் தானாகவே உன்னை மதிக்கத் தொடங்கும். ஆரம்பத்தில் அவர்கள் சிரிப்பார்கள், பிறகு உன்னை குறை சொல்வார்கள், கடைசியில் உன்னை பாராட்டுவார்கள். ஆனால் இந்த 3 கட்டங்களையும் கடக்கணுமென்றால் நீ அமைதியாக உன்னோட பாதையில் நடக்கணும். உன்னை வாதத்திற்குள் இழுக்க முயற்சிப்பவர்களுக்கு பதில் சொல்லாதே. காலமே அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். ஏனெனில் நேரம்தானே மிகப்பெரிய நீதிபதி. நீ உன் கனவுக்காக போராடி வெற்றி பெற்ற நாளில் உன்னை விமர்சித்தவர்கள் மௌனமாகி போவார்கள். அப்போ அவர்கள் வார்த்தைக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை.
உன் வெற்றிதான் அவர்களுக்கு பதிலாக மாறும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டுமானால் நம்ம கவனம் ஒரு இடத்தில் இருக்கணும். ஆனால் நம்மை சுற்றி எத்தனை சத்தங்கள் இருக்கிறது பாருங்க. யாராவது குறை சொல்றாங்க, யாராவது விமர்சிக்கிறாங்க, யாராவது நம்மை கீழே தள்ள முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த சத்தத்துல கவனம் செலுத்தினா நம்ம இலக்கின் ஓசை மங்கிடும். அந்த சத்தத்தை புறக்கணிச்சா இலக்கின் அழைப்பு தெளிவாக கேட்கும். உன்னோட மனம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எதிர்மறை எண்ணங்களை கவனிச்சா அது மங்கும். நீ இலக்கில் கவனம் செலுத்தினால் அது ஒளிரும். சாணக்கியர் சொன்னார், நச்சு மனிதர்களிடமிருந்து விலகியிரு, அப்போதுதான் உன் மன அமைதி நிலைக்கும். யாராவது உன்னை குறை சொன்னால் அதன் உண்மை இருந்தால் திருத்து, இல்லன்னா புன்னகையுடன் விலகிவிடு. ஏனென்றால் ஒவ்வொரு வாதத்திலும் வென்றாலும் மனத்தில் தோற்கலாம். ஆனால் அமைதியாக இருந்தால் நீ உள்ளே வெற்றி பெறுவாய். புறக்கணிப்பு என்பது ஒரு பலவீனமல்ல, அது உன் ஆற்றலின் உயர்ந்த வடிவம். அது உன்னை சிதைக்கும் விஷயங்களிலிருந்து காக்கும் கவசம். நினைச்சு பாரு, யானை நடந்து கொண்டே இருக்கும், நாய் குறைத்து கொண்டே இருக்கும். யானை ஒருபோதும் திரும்பி பார்க்காது. ஏன் தெரியுமா? அதற்கு இலக்கு தெரியும். அதேபோல நீயும் உன் பாதையில் நட. யாராவது பேசட்டும், குறை சொல்லட்டும், விமர்சிக்கட்டும், நீ உன் இலக்கை நோக்கி நடந்தால் போதும். ஏனெனில் வெற்றி என்ற வார்த்தை சத்தமில்லாத இடத்தில்தான் பிறக்கும். அதனால நண்பர்களே, இனிமேல் யாராவது உன்னை சண்டைக்கு கூப்பிட்டாலும், உன்னோட மனதை குழப்ப முயற்சித்தாலும் நினைத்து பாருங்கள், நான் எதற்காக வந்திருக்கேன், என் இலக்கு என்ன? அந்த கேள்விக்கு நீங்க உங்க பதிலை கண்டவுடனே மற்ற எல்லா சத்தங்களும் மௌனமாகிவிடும். தேவையற்ற சண்டைகள், எதிர்மறை எண்ணங்கள், விமர்சனங்கள், இவை எல்லாவற்றையும் உன்னை நின்று போகச் செய்வது. ஆனால் நீ புறக்கணித்து இலக்கில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை உன்னோட பாதையில் மின்னலாய் விரியும். இதுதான் சாணக்கியர் சொல்லும் வழி. அமைதியாக இரு, புறக்கணித்து வளர்ச்சி பெறு. சண்டையில்லாமல் வெல்லும் கலைதான் உண்மையான வெற்றி. இதுதான் தேவையற்ற சண்டைகள், எதிர்மறை எண்ணங்கள், விமர்சனங்களை புறக்கணித்து இலக்கில் கவனம் செலுத்துதல். அதுதான் வெற்றியின் உண்மையான பாதை. விதி 4: மௌனம் மற்றும் நேர்மறை சிந்தனை. இவைதான் உண்மையான பலம். நண்பர்களே, மௌனம் என்பது பேசாமல் இருப்பதல்ல, அது உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் கலை. உலகம் முழுக்க சத்தம் நிறைந்திருக்கிறது. விமர்சனங்கள், குறைகள், சண்டைகள், கோபம், ஆவேசம். ஆனால் அந்த சத்தத்திலிருந்து உன்னை பிரித்து அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டவன்தான் உண்மையான வீரன். யாராவது உன்னை தூண்டினாலும், யாராவது உன்னை குறை சொன்னாலும், நீ புன்னகையுடன் அமைதியாக இருந்தால் அந்த நொடியில் நீ உன்னையே வென்றிருக்கிறாய். மௌனம் என்பது ஒரு கவசம் மாதிரி. அது உன்னுடைய மனதை பாதுகாக்கும். ஏனெனில் உன் மன அமைதிதான் உன் மிகப்பெரிய ஆற்றல். சாணக்கியர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்துவதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அப்போ மனதை கட்டுப்படுத்தணும் என்றால் முதலில் நம்ம சிந்தனையை நேர்மறையாக மாற்றணும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நல்லதை பார்க்க கற்றுக்கொள்வதுதான் நேர்மறை சிந்தனை. ஒவ்வொரு தோல்வியிலும் பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயத்திலும் அனுபவம் இருக்கிறது. நீ எதிர்மறை எண்ணங்களை எப்போது மாற்றுகிறாயோ அப்போதுதான் உன் மன அமைதி கிடைக்கும். மௌனம் என்பது ஒரு கவசம் மாதிரி. அது உன்னுடைய மனதை பாதுகாக்கும். ஏனெனில் உன் மன அமைதிதான் உன் மிகப்பெரிய ஆற்றல். சாணக்கியர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்துவதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அப்போ மனதை கட்டுப்படுத்தணும் என்றால் முதலில் நம்ம சிந்தனையை நேர்மறையாக மாற்றணும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நல்லதை பார்க்க கற்றுக்கொள்வதுதான் நேர்மறை சிந்தனை. ஒவ்வொரு தோல்வியிலும் பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயத்திலும் அனுபவம் இருக்கிறது. நீ எதிர்மறை எண்ணங்களை எப்போது மாற்றுகிறாயோ அப்போதுதான் உன் மன அமைதி கிடைக்கும். எண்ணங்களை விட்டுவிட்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நடந்தால் உலகமே உன்னோடு சேர்ந்து நடக்கும். நேர்மறை சிந்தனை ஒரு தீபம் மாதிரி. அது உன் பாதையை ஒளியூட்டும். நீங்க கவனிச்சிங்களா? சிலர் எப்போதும் அமைதியாக இருப்பாங்க. யாராவது அவர்களை அவமதித்தாலும் அவர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் சக்தி புரிந்து கொள்ள முடியாது. அது மௌனத்தின் சக்தி. பேசாமல் இருப்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. அதற்கு தன்னம்பிக்கை தேவை, தன்னிலைமை தேவை, புரிதல் தேவை. யார் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தங்களைப் பற்றி மற்றவர்களை விட நன்றாக அறிவார்கள். ஏனெனில் அவர்கள் கேட்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், வளர்கிறார்கள். நீங்கள் வாதம் செய்யலாம், கோபப்படலாம், உன்னுடைய கோபத்தால் மற்றவரை வழி கொடுக்கலாம். ஆனால் இறுதியில் சோர்வடைவது நீயே. அதற்கு பதிலாக நீ அமைதியாக இருந்து உன் மனதோடு பேச ஆரம்பிச்சா அப்போ நீ உலகத்தையே வெல்ல ஆரம்பிப்பாய். மௌனம் உன்னை சிந்திக்க வைக்கும். சிந்தனை உன்னை மாற்றும். மாற்றம் உன்னை உயர்த்தும். இதுதான் உண்மையான வலிமையின் சுற்றுச்சூழல். நேர்மறையாக சிந்திக்கணுமென்றால் ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். காலை எழுந்தவுடனே நன்றி சொல்ல கற்றுக்கொள். நான் இன்னொரு நாளை பார்க்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று. இது சிறிய விஷயம் போல தோன்றலாம், ஆனால் இது உன் மனசை நேர்மறையாக நிரப்பும்.
நாள் முழுக்க என்ன நடந்தாலும் நீ அந்த நன்றி உணர்வை கையில் வைத்திருந்தா யாராலும் உன்னை குலைக்க முடியாது. இதுதான் உண்மையான பலம். வாழ்க்கை உன்னை பலமுறை சோதிக்கும். சில சமயங்களில் நீ தோல்வி அடையலாம், சில சமயங்களில் தனிமை கூட உன்னை விழுங்க முயலும். ஆனால் அப்போதுதான் உன் மௌனம் உன் தோழனாக மாறும். அமைதியாக சிந்திக்கிற மனம் ஒருபோதும் தோற்காது. ஏனெனில் அது உலகத்தை பார்க்காது, அது தன்னுள் பார்ப்பது. அதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மையான அறிவு. நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும், சத்தம் செய்யும் மனிதர்கள் பலமில்லாதவர்கள். அவர்கள் சத்தத்தால் தங்கள் பயத்தை மறைக்கிறார்கள். ஆனால் மௌனமாக இருப்பவர்கள் அவர்கள் தங்களது வலிமையை உள்ளே சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய புயல் வரும் முன்னர் கடல் அமைதியாக இருக்கும் போல, ஒரு பெரிய வெற்றி வரும் முன்னர் மனிதன் மௌனமாக இருப்பான். அந்த மௌனம்தான் உன்னுடைய பலத்தை வளர்க்கும் நிலம். நேர்மறை சிந்தனை என்பதின் சக்தி என்ன தெரியுமா? அது உன் மனத்தை குணப்படுத்தும். ஒருவன் உன்னை தவறாக பேசினாலும் நீ அவனை மன்னிக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஏனெனில் மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, உன்னுடைய மன அமைதிக்காக. நம்ம மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை மெதுவாக சரியான திசையில் நகரும். அதனால நண்பர்களே, இனிமேல் யாராவது உங்களை தூண்டினாலும் விமர்சித்தாலும் புன்னகையுடன் அமைதியாக இருங்கள். மௌனம் உங்களுக்கு சொல்லாமலேயே பதில் சொல்லும். நேர்மறையாக சிந்தியுங்கள். யாராவது நீ செய்ய முடியாது என்றால் மனதில் சொல்லுங்க, நான் முடியும் என்று. அந்த சிந்தனை உன்னை வலிமைப்படுத்தும். அந்த மௌனம் உன்னை காப்பாற்றும். சாணக்கியர் சொன்னது போல, அமைதியான மனம்தான் பெரிய போரின் வீரன். மௌனமும் நேர்மறை சிந்தனையும் உன்னுடைய 2 இறக்கைகள். அவை உன்னை உன்னுடைய இலக்கை நோக்கி பறக்க வைக்கும். யாரும் உன்னை நிறுத்த முடியாது, ஏனெனில் உன் சக்தி உன்னுள் இருக்கிறது. இதுதான் விதி 4. மௌனம் மற்றும் நேர்மறை சிந்தனை, இவைதான் உண்மையான பலம். அமைதியாக இரு, செயல்படு, வெற்றி பெறு. உலகம் உன்னோடு பேசத் தொடங்கும். விதி 6. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. எத்தனை முறை நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் உங்களையே துன்பப்படுத்தியிருக்கிறீர்கள்? யாராவது கேட்டால், சரி பார்க்கலாம், ஆமாம் செய்வேன் என்று சொன்னீர்கள். ஆனால் உள்ளுக்குள் மனம் அழுத்தமடைந்ததா? நீங்க சோர்வாக இருந்தும் ஒருவரை மறுக்க முடியாமல் அவர்களுக்காக ஓடியதுண்டா? பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில உங்களுடைய மனதை புண்படுத்தியதுண்டா? இருந்தால் சாணக்கியர் சொன்ன இந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. நண்பர்களே, உலகில் மிகவும் நல்லவர்கள் யாரென தெரியுமா? எப்போதும் ஆமாம் என்று சொல்லும் மக்கள். யாராவது கேட்டாலே உடனே சம்மதம் தெரிவிப்பவர்கள். அவர்கள் மனம் நன்னயம் நிறைந்தது. ஆனால் அதே நேரத்தில் அதுதான் அவர்களின் பலவீனமாக மாறுகிறது. ஏனெனில் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி செய்பவன் ஒருபோதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. சாணக்கியர் சொன்னார், ஒருவன் தன் எல்லையை நிர்ணயிக்கவில்லை என்றால் உலகம் அவனை தன் விருப்பப்படி ஒழுக்கிவிடும். நீயே உன் எல்லையை வரையறுக்காவிட்டால் மக்கள் அவர்கள் விரும்பும் வடிவத்தில் மாற்றிவிடுவார்கள். வாழ்க்கையில் எல்லோரையும் மகிழ்விப்பது ஒரு சாத்தியமற்ற விஷயம். நீ ஒருவருக்கு உதவினால் இன்னொருவர் அதில் குறை காண்பார். நீ ஒருவரை மறுத்தால் அவர்கள் உன்னை தவறாக நினைப்பார்கள். ஆனால் அந்த பயத்தால் நீ எல்லோருக்கும் ஆமாம் என்று சொன்னால் உன் மன அமைதி மெதுவாக அழிந்துவிடும். நீ உன்னையே மறந்து பிறர் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ ஆரம்பிப்பாய். ஆனால் நினைவில் வை, பிறர் எதிர்பார்ப்பு முடிவதில்லை, ஆனால் உன் ஆற்றல் முடிவதுண்டு. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது ஒரு கலையாகும். அது கடுமையாக தோன்றலாம், ஆனால் அதுதான் உண்மையான சுதந்திரம். யாராவது உன்னிடம் ஏதாவது கேட்கும்போது நீ உன்னுள் சிந்தித்து, இது எனக்கு தேவையா, இது எனது பாதையில் உள்ளதா என்று கேள். பதில் இல்லை என்றால் தெளிவாக இல்லை என்று சொல்லு. அதை சொல்லும்போது குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம். ஏனெனில் இல்லை என்று சொல்லும் திறன் உள்ளவன்தான் உண்மையில் நம்பிக்கையுடன் வாழ்கிறான். மற்றவர்கள் மனதை மகிழ்விக்க தன் வாழ்க்கையை பலி கொடுப்பவன் எப்போதும் உள்ளுக்குள் உடைந்து போகிறான். சாணக்கியர் சொன்னார், யாருக்கும் உன் பலவீனத்தை காட்டாதே. நீ எல்லோருக்கும் ஆமாம் என்று சொல்லும்போது மக்கள் உன் மனதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு புரியும், இவனை கேட்டால் எதையும் செய்ய வைக்கலாம். அங்கேயே உன் சுதந்திரம் முடிவடைகிறது. பிறர் உன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தத் தொடங்குகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பெற நீ துன்பப்பட ஆரம்பிக்கிறாய். ஆனால் நீ ஒருமுறை இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால் உன்னுடைய மதிப்பு உயரும். ஏனெனில் இல்லை என்று சொல்லத் தெரிந்தவனை யாரும் எளிதாக அணுக மாட்டார்கள். வாழ்க்கை ஒரு சமநிலை. யாரையும் புண்படுத்தாமல் உன்னையும் புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளணும். இல்லை என்று சொல்லுக்கு பின்னால் ஒரு அமைதி இருக்கிறது. அது உன் மன அமைதியின் கதவை திறக்கும் சாவி. நீ எல்லோருக்கும் ஆமாம் என்றால் ஒரு நாள் உன் மனம் இல்லை என்று கத்தும். ஆனால் அப்போது நீ அதை கேட்க முடியாது.
ஏனெனில் நீ வெளி உலகத்தின் சத்தத்தில் மூழ்கியிருப்பாய். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், மனதை கேள், பிறரை அல்ல. நீ ஒருவரை மறுத்ததால் அவர்கள் கோபப்படலாம், ஆனால் அது தற்காலிகம். அவர்கள் நாளை மறந்து விடுவார்கள். ஆனால் நீ உன்னுடைய முடிவை விட்டுவிட்டால் நீ வாழ்நாள் முழுக்க வருந்துவாய். சில நேரங்களில் இல்லை என்று சொல்லுவது யாருக்காவது காயம் தரலாம். ஆனால் நீ உன் உண்மைக்கு நம்பிக்கையாக இருப்பது முக்கியம். உன்னுடைய மதிப்பை நீயே காக்கவிட்டால் உலகம் அதை ஒருபோதும் காக்காது. நினைத்து பாரு, ஒரு மரம் எல்லோருக்கும் நிழல் தர முடியாது. ஆனால் அது தன்னுடைய வேர்பக்கம் உறுதியாக நின்றிருக்கிறது. அதனால்தான் அது வாழ்கிறது. நீயும் அப்படித்தான் இரு. உன் முடிவில் உறுதி கொண்டு உன் மனதை கேட்டு நட. பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்பவன் ஒரு நாளும் நிறைவடைவதில்லை. ஆனால் தன்னைத்தான் மகிழ்விக்க கற்றுக்கொண்டவன்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்கிறான். அதனால நண்பர்களே, இனிமேல் யாராவது உங்களை வலுக்கட்டாயமாக ஏதாவது செய்யச் சொன்னால் யோசிக்காமல் சரி என்று சொல்லாதே. சிந்தித்து சொல்லு, இது எனக்கு சரியா என்று. சரி இல்லை என்றால் புன்னகையுடன் இல்லை என்று சொல்லு. அதுதான் உன் பலம். மற்றவர்கள் நினைப்பது முக்கியமில்லை, நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். இதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மை. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் மனதை மகிழ்வித்தால் உலகமே உன்னால் மகிழும். அமைதியாக இரு, உறுதியாக இரு. உன் இல்லை உன்னுடைய புதிய சக்தியாக மாறட்டும். விதி 7. விட்டுவிடக் கற்றுக்கொள். தேவையற்ற எண்ணங்கள், பழக்கங்கள், மனிதர்கள் இவையெல்லாம் வாழ்க்கையின் சுமை. ஒருபோதும் உங்களுக்குள் இந்த எண்ணம் வந்ததா? ஏன் எனக்கு இவ்வளவு சுமையாக தோன்றுகிறது? ஏன் மனம் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது? எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் சில நாட்களில் நம்ம மனம் தளர்ந்து போகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடன் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துச் செல்வது. பழைய நினைவுகள், காயப்படுத்திய மனிதர்கள், தோல்வியின் நினைவுகள், கடந்த காலத்தின் புண்கள், இதெல்லாம் நம்முள் ஒரு சுமையாக இருக்கிறது. சாணக்கியர் சொன்னார், வாழ்க்கையில் உயரப் பறக்க விரும்பினால் முதலில் சுமையை குறைக்க கற்றுக்கொள். அதுதான் இன்று நாம் பேசப்போகும் விதி 7. விட்டுவிடக் கற்றுக்கொள். தேவையற்ற எண்ணங்கள், பழக்கங்கள், மனிதர்கள் இவையெல்லாம் வாழ்க்கையின் சுமை. நண்பர்களே, வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ அதிக சுமை சுமந்தா நீ எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டி வரும். ஆனால் நீ லேசாக இருந்தா நீ பறக்க முடியும். அதனால்தான் சாணக்கியர் சொன்னார், விட்டுவிடக் கற்றுக்கொள். அப்போதுதான் பிடிக்க வேண்டியதை வலிமையாக பிடிக்க முடியும். நாம் சில நேரங்களில் மனதில் எத்தனை சின்ன சின்ன விஷயங்களை சேமித்து வைக்கிறோம் தெரியுமா? யாராவது சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பழைய தவறு, ஒரு உறவின் நினைவு, ஒரு தோல்வியின் துயரம் எல்லாம் மனதில் குவிந்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்ம மனதை நெருக்கி நம்ம சக்தியை குறைக்கிறது. விட்டுவிடுவது பலவீனமில்லை, அது அறிவின் வெளிப்பாடு. ஏனெனில் யாரும் எல்லாவற்றையும் தாங்க முடியாது. நீ ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு நினைவையும் உன்னுள் வைத்துக் கொண்டால் மனம் கனமாகிவிடும். அந்த சுமையுடன் நீ உயர முடியாது. ஒரு பறவை எப்போதும் வானத்தில் பறக்கிறது, ஏனெனில் அது தன் சிறகுகளை வலிமையுடன் விரிக்கிறது. ஆனால் அதே பறவையிடம் சிறிய கல் கட்டினால் அது பறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையும் அதுபோலத்தான். தேவையில்லாத எண்ணங்கள், நம்மை காயப்படுத்திய மனிதர்கள், நம்மை தடுக்கிற பழக்கங்கள் இவையெல்லாம் நம்ம மனத்தில் கட்டியிருக்கும் கற்கள். அவற்றை விட்டுவிட்டால்தான் நம்ம சுதந்திரமாக பறக்க முடியும். சாணக்கியர் சொன்னார், மனிதன் தன் சிந்தனையின் அடிமையாக இருந்தால் அவன் தன் வாழ்க்கையின் அரசனாக இருக்க முடியாது. அதனால்தான் நீ சிந்தனைக்கு மேலாட்சி கொடுக்காமல் அதை நிதானமாக வழிநடத்தணும். பழைய காயங்களை நினைத்து வருந்தாதே. அந்த நினைவுகள் உனக்கு வலிமை தர வேண்டும், வேதனை அல்ல. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு புண்பாடு ஒரு அனுபவம். ஆனால் அந்த அனுபவத்தை சுமையாக சுமந்தா அது வளர்ச்சிக்கு தடையாக மாறும். அதனால்தான் விட்டுவிடக் கற்றுக்கொள்ளணும். நீ கடந்த காலத்தில் யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்துவிடு. ஏனெனில் மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன்னுடைய மன அமைதிக்காக. அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த துயரம் இவையெல்லாம் உன்னுள் நஞ்சாயிருக்கும். அதை விட்டுவிட்டால்தான் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். மனம் ஒரு தோட்டம் போல. நீ அதில் எதிர்மறை எண்ணங்களை விதை போட்டால் அவை வளர்ந்து உன்னுடைய மகிழ்ச்சியை மறைத்துவிடும். ஆனால் நீ அந்த கொடிகளை பிடுங்கி வீசினால் புதிதாய் மலர முடியும். நீ யோசித்து பாரு, ஒரு புது மரம் வளரணுமென்றால் பழைய உலர்ந்த கிளைகளை வெட்டணும். அதுதான் இயற்கையின் விதி. அதேபோல நம்ம வாழ்க்கையிலும் சில எப்போதும் அனைவருக்கும் கிடைக்கிறவனாக இருந்தால் உன்னுடைய மதிப்பு குறையும். உன் எளிமை ஒரு மரியாதையாக இருக்கட்டும், ஆனால் அதே சமயம் உன் நிதானம் உன்னை காப்பாற்றட்டும். சிலர் உன்னிடம் பாசத்துடன் வருவார்கள், ஆனால் உள்ளே நோக்கம் வேறு இருக்கும். நீ அதை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனமும் விலகி நிற்கும் நிதானமும் கொண்டிருக்கணும். எளிமை என்பது அடிமைத்தனம் அல்ல, அது உன்னுடைய குணத்தின் ஆழம்.
ஆனால் அந்த எளிமையை எல்லோரும் பயன்படுத்த தொடங்கினால் நீதானே பலவீனமாகி விடுவாய். நினைச்சு பார், சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருகிறான், ஆனால் அதனால் யாருக்கும் தன் திசையை மாற்ற மாட்டான். அதேபோல் நீ நல்லவனாகலாம், ஆனால் யாருக்காகவும் உன் மரியாதையை தியாகம் செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் சிலர் நம்மை எவ்வளவு நன்றாக நடத்தினாலும் மதிக்க மாட்டார்கள். ஏனெனில் நம்மை எளிதாக பெற்றுவிட்டார்கள். ஆனால் ஒருமுறை நீ தூரம் பிடித்தால் அவர்களுக்கு உன் மதிப்பு புரியும். நீ எளிமையாக இருப்பது நல்லது, ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடாது. உன் மன அமைதி, உன் ஆற்றல், உன் நம்பிக்கை, இவை எல்லாம் உன்னுடைய பொக்கிஷம். அதை யாருக்கும் இலவசமாக கொடுக்காதே. சில சமயங்களில் தூரம் வைப்பதுதான் மரியாதையை உருவாக்கும். சாணக்கியர் சொன்னார், நிதானம் கொண்டவன் எப்போதும் வெற்றி பெறுவான். நிதானம் என்பது மெதுவாக நடப்பதல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் திறன். யாராவது உன்னை தூண்டினாலும் அமைதியாக சிந்தித்து செயல்படு. யாராவது உன்னை ஏமாற்றினாலும் அதிலிருந்து பாடம் கற்று முன்னேறு. அதுதான் புத்திசாலித்தனம். உலகம் முழுக்க எல்லோருக்கும் புன்னகை கொடு, ஆனால் யாருக்கும் உன் மனதை முழுவதாக திறக்காதே. சில விஷயங்களை உன்னுள் வைத்துக்கொள். உன் அமைதி உன் பலம். நீ உன் உணர்ச்சிகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்தினால் அவர்கள் அதை உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். ஆனால் நீ உன் நிதானத்தை கையில் வைத்திருந்தால் யாராலும் உன்னை குலைக்க முடியாது. நினைவில் வை நண்பரே, உன் மதிப்பை உலகம் அறிய வேண்டுமென்றால் நீயே அதை உருவாக்கணும். எளிமையாக இரு, ஆனால் எளிதாக கிடைக்காதவனாக இரு. உன் மனதில் எல்லையை வரையறுத்து வைத்திரு. யாராவது அதை மீற முயன்றால் புன்னகையுடன் தூரம் விலகு. இதுதான் சாணக்கியர் சொல்லும் உன்னதமான வாழ்க்கை அறிவு. எளிமையுடன் புத்திசாலித்தனமும் நிதானமும் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடாது. அதுவே மதிப்பை கூட்டும். எளிமை உன்னை உயர்த்தும், ஆனால் நிதானம் உன்னை காப்பாற்றும். புத்திசாலித்தனம் உன்னை வெற்றி பெறச் செய்யும், ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காமல் இருப்பது உன்னுடைய மதிப்பை உயர்த்தும். நண்பரே, உன் ஒளியை யாருக்கும் இலவசமாக கொடுக்காதே. ஒளிர்ந்தே இரு, ஆனால் தூரத்திலிருந்து. அதுதான் உண்மையான மரியாதையின் ரகசியம். சாணக்கியர் சொல்லும் புறக்கணிக்கும் கலையின் சக்தி. இந்த ஒரு வரி சாதாரணமானதாக தோன்றலாம், ஆனால் இதற்குள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி இருக்கிறது நண்பர்களே. நாம் வாழும் இன்றைய உலகம் சத்தம் நிறைந்தது. ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், குறை சொல்கிறார்கள், நம்மை சோதிக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தத்தில் மௌனமாக நிற்க கற்றுக்கொண்டவன்தான் உண்மையான வீரன். புறக்கணிப்பு என்பது தப்பிப்பதல்ல, அது உன்னுடைய மனதை காப்பாற்றும் ஒரு வலிமையான கவசம். யார் வேண்டுமானாலும் சண்டையிடலாம், யாரும் வாதம் செய்யலாம், ஆனால் யாராலும் அமைதியாக இருக்க முடியாது. அந்த அமைதியை அடைந்தவன்தான் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். நீ புறக்கணிக்க கற்றுக்கொண்டவுடன் உலகம் உன்னை சிதைக்க முடியாது. உன்னிடம் யாரோ சொன்ன ஒரு கெட்ட வார்த்தை, யாரோ செய்த ஒரு தவறு, யாரோ விட்டுச் சென்ற ஒரு காயம், இதையெல்லாம் நீ மனதில் வைத்திருந்தால் அது உன்னை அடிமையாக வைத்திருக்கும். ஆனால் நீ புன்னகையுடன் அதை விட்டுவிட்டால் நீ சுதந்திரமாகி விடுவாய். நினைச்சுப்பார், நீ ஒவ்வொரு முறையும் புறக்கணிக்கும் போது நீ உன்னுடைய ஆற்றலை வீணாக்காமல் உன்னுடைய இலக்கில் செலுத்துகிறாய். அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். சாணக்கியர் சொன்னார், மூடர்களோடு வாதிடுவது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அல்ல, அது முட்டாள்தனத்தின் அடையாளம். இந்த ஒரு கருத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவனின் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். நாம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சில கேள்விகளுக்கு பதில் சொல்லவே தேவையில்லை. சில மனிதர்களுக்கு விளக்கம் குடிக்கவே வேண்டியதில்லை. சில விஷயங்களை காலத்திடம் விட்டுவிட்டாலே போதும், ஏனெனில் காலமே பெரிய நீதிபதி. நீ உன் வேலையில் கவனம் செலுத்து, உன் இலக்கில் நட. நீ வெற்றி பெற்ற உடனே உலகமே உனக்கு பதில் சொல்லும். அதுதான் புறக்கணிக்கும் கலையின் மாயம். நீ பேசாமல் வெல்லலாம், நீ அமைதியாக ஜெயிக்கலாம். அதனால் நண்பர்களே, அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டினால், குறை சொன்னால், சோதித்தால் புன்னகையுடன் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சாணக்கியரின் வழியில் நடக்கிறேன். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் செயலே உன் பதில். உன் வெற்றிதான் உன் குரல். புறக்கணிப்பின் மௌனம் உன்னை உயர்த்தும், உன் அமைதி உன்னை காப்பாற்றும், உன் நிதானம் உன்னை வெற்றி பெறச் செய்யும். இதுதான் சாணக்கியர் சொல்லும் புறக்கணிக்கும் கலையின் உண்மையான சக்தி. பேசாமல் வெல்லும் வல்லமை. நண்பரே, நான் சொன்ன சாணக்கியரின் நியதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதை பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.